இந்த சிருஷ்டியே என்னுடைய திருவிளையாடல், எல்லாம் மாயை. ஆனா இது என்னுடைய விளையாட்டா இருந்தாலும் நானும் ஒரு பெண். பரமேஸ்வரன் மீது ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டவள். சுமங்கலியுடைய சக்தி எல்லாம் அவளுடைய திருமாங்கல்யத்துல தான் இருக்கு. என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய திருமாங்கல்யத்தை திருடிட்டாங்க. பிள்ளைகள் மீது இருக்கிற தாய்ப்பாசம் என்னுடைய திருமாங்கல்யத்தையே இழக்க வச்சிருச்சு. பிள்ளைங்க மேல உள்ள பாசத்துல கட்டுப்பட்டது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. இருக்கட்டும், எத்தனையோ தாய்மார்களுக்கு பிள்ளைகளால ஏற்படுற வேதனைகள் எல்லாமே இப்படித்தானே இருக்கும். அந்த வேதனையான அனுபவம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஆனா நாளைக்கு அந்தி சாயிர நேரத்துல எனக்கு மாங்கல்ய தாரணம் நடந்தாகணும். சுமங்கலி பூஜை நடந்தே தீரணும். அதுக்கு உன்னுடைய உதவி வேணும். என்ன செய்யணும்னு சொல்லுமா. இது நான் செய்ய போற உதவி இல்ல, என் கடமையா நினைச்சு செய்வேன். உன்னை பாராட்டுறேன் மாரியப்பா, உன்னை நான் பாராட்டுறேன். எப்பவுமே பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க நீ இன்னைக்கு நாங்க சொன்ன வார்த்தைக்காக ரொம்ப கவனமா இந்த புத்த காவல் காத்திருக்க. சபாஸ். என்ன கட்டுக்கி, நீ பண்றதே மாயாஜாலம். அதை சுத்தி தான் நெருப்பு வேலி போட்டு வச்சிருக்கல. உன்னை தவிர அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. அதுக்கப்புறம் எதுக்காக என்ன இங்க காவலுக்கு வச்சிருக்க? அபச குணத்துக்கு 100 வழி மாரியப்பா. எந்த காரணத்தை கொண்டும் இது நம்ம கையை விட்டு போக கூடாது. நமக்கு மீறின சக்திகள் நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாம வெறும் கையை தான் வீசிட்டு போவோம். அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை, இந்த காவல். உன்னோட வேலையில நீ கவனமா இரு போதும். கடிக்கி, நாளைக்கு நடக்க போற பூஜையை பத்தி பேசு. நாளைக்கு சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் நானும் பைரவனும் குளக்கரையில உட்கார்ந்து பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது ரொம்பவே கடுமையான ஒரு தவமாயிருக்கும். எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்தா அந்த குளம் மொத்தமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். என்ன ஆனாலும் சரி, பூஜையில எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது. அதுவும் பூஜைகள் நடக்கிற அந்த இடத்துல ஸ்திரீ பிரவேசம் இருக்கவே கூடாது. அதாவது எந்த பெண்ணுடைய காலும் அங்க படக்கூடாது. நீ கவலைப்படாத கட்டுக்கி, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த இடத்திலேயே இரு மாரியப்பா. நாளைக்கு சாயந்தரம் அஸ்தமனமாகிற நேரத்துல சுமங்கலி பூஜை நடக்கும். அது வரைக்கும் திரிபுர சுந்தரியுடைய இந்த திருமாங்கல்யம் இந்த புத்த விட்டு அவ கழுத்துக்கு போகக்கூடாது. சரி, குளத்துக்கிட்ட யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப உன்னுடைய அந்த அம்மன் தலை வணங்கித்த ஆகணும் விருப்பாக்ஷா. ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல தாக்குனா உன்னோட அந்த அம்மனால நிச்சயமா சமாளிக்க முடியாது. தாக்குதல் எவ்வளவு பலமா இருக்குங்கிறது நாளைக்கு தெரிய வரும். சக்ராபுரியில நடக்கிறது நம்ம திருவிளையாடலா அம்மன் திருவிளையாடலான்னு தெரிய வரும். என்னோட கணிப்பு சரியா இருந்தா நாம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது விருப்பாக்ஷா. நாம ஜெயிக்க போற நேரம் நெருங்கிடுச்சு.
எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வருமானு தோணல. எதை சொல்ற ருத்ரா? பாபா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாகராணியை தேடி அவளை அழிக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். ஆனா நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கடிக்கு உங்க சக்தியெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கா. நாம உங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணுமா? ருத்ரா, அந்த கட்டுக்கு சாதாரணமானவன் கிடையாது. அகோர சக்திகளை எல்லாம் வசப்படுத்தி வச்சிருக்கான். என்னை விட சக்தி வாய்ந்தவன் கிடையாது. ஆனா ஏன் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். நாம இந்த சக்கராபுரிக்குள்ள காலை வச்ச உடனே என்னுடைய சக்தி சித்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவன் அவன். என்ன மாதிரியே தான் அவன். அவனுக்கு உங்களை மாதிரி சக்திகள் இருக்கலாம் பாபா. ஆனா அவனுக்கு எதுக்காக நம்ம உதவி செய்யணும்? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம இங்க வந்திருக்கிறது நாகராணிக்காக. நமக்கு பிரயோஜனம் இருக்கு ருத்ரா. இது மந்திர தந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு புரியாது. அதுவும் இல்லாம இந்த மொத்த சக்கராபுரியிலையும் அவனோட மாயாஜால சக்தி தான் அதிகமா இருக்கு. அவனோட உதவி இல்லாம நாம இந்த சக்கராபுரியில எதையும் பண்ண முடியாது ருத்ரா. அது சரி பாபா. ஆனா நாகராணிய நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா ருத்ரா? யாருக்கோ உதவி செய்யறதுக்காக நான் வந்த வேலையை மறக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அந்த நாகராணி நிச்சயமா நம்ம கையில சிக்குவா. அவ இந்த சக்கராபுரிக்கு வந்தே தீரணும். வந்து இந்த அம்மனுக்கு அவ உதவி செய்யணும். அந்த அம்மனை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறதுக்காக நிச்சயமா உதவி செஞ்சே தீருவா. அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க பாபா? ருத்ரா, சக்கராபுரிக்கு யாரும் காரணம் இல்லாம வரமாட்டாங்க. இது ஒண்ணு சாதாரணமான இடம் கிடையாது. ரொம்பவும் பிரபலமான சக்தி பீடம். நாகராணிக்கு அந்த அம்மனோட அருள் கிடைச்சிருக்கணும். அதனாலதான் அந்த நாகராணி கண்டிப்பா இங்க வருவான் என்னால சொல்ல முடியுது. அந்த நாகராணி வருவா. வந்து இந்த அம்மனுக்கு உதவி செய்வா. கோவில் படி அவ தாண்டி தாகணும். தாண்டின அடுத்த நிமிஷம் அவ நம்ம கையில மாட்டிப்பா. ருத்ரா, ஒரு விஷயத்தை நீ சொல்லு. உனக்கு ஏன் மேல, என்னுடைய மந்திர சக்திகள் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல பாபா, சந்தேகம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு தூரம் வந்து நம்ம நேரத்தை நம்ம வீணாக்குறோமோன்னு தோணுது. உங்க சக்திகளை அவங்க வீணாக்குறாங்களோன்னு தோணுது. அதனாலதான் அப்படி பேசினேன். கவலைப்படாத ருத்ரா, நாகமணி நம் வசப்பட்டே தீரணும். அவங்க ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு நாம உதவி செஞ்சோம்னா பதிலுக்கு அவங்க நாம நாகமணி அடையறதுக்கு உதவி செய்வாங்க. இந்த சக்கராபுரியோட எல்லையை தாண்டி போறதுக்கு முன்னாடி அந்த நாகராணி நம்ம கையில மாட்டியே தீருவா. இது இந்த பைரவனோட வாக்கு. எடுத்துக்கோங்க. ஏழைங்க விடு. கவனிப்புல ஏதாவது குறை இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, என்ன நீங்க? ஏழ்மைங்கிறது பணத்துல தாங்க, மனசுல கிடையாது. இந்த காலத்துல யார் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சொல்லுங்க? எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, நாங்களும் ஏழ்மையில இருந்து வளர்ந்தவங்க தான். கஷ்டம்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். ஏழ்மையில இருக்கிற அன்பும் நம்பிக்கையும் பணம் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்குமான்னு நீ தெரியாது. சொல்றது உண்மைதாப்பா. பணம் வந்தா நம்பிக்கை, தெய்வம், பண்பு இதெல்லாம் காத்துல போயிடும். அந்த பணங்கிற விஷயம் எப்படிதான் மனுஷனோட கண்ணை கட்டி போடுதோ. ஆனா உங்க பொண்ணை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களோட இந்த பொண்ணை ஒப்பிட்டா இந்த பொண்ணு ஒரு தேவதை. கேட்டுங்களா? நீங்க ஏன் கண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாரு கண்ணுக்கும் தேவதையா தான் தெரியுறீங்க. இப்பவாது புரிஞ்சுதா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? சொல்லுங்க, நீங்க ஓன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி. நம்ம மல்லி கூட அப்படிதாமா, ரொம்ப லட்சணமான பொண்ணு. இவளை பார்க்கும்போது சாக்ஷாத் அந்த அம்மனையே பாக்குற மாதிரி இருக்கு.
கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் இவ சின்ன பொண்ணுதான், கல்யாண வயசெல்லாம் வரல. அதுவும் இல்லாம நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்ல. குணம் இருந்தா வேலை இல்ல, இதுல வேலை பணம் ரெண்டும் இருந்தா குணம் இருக்கிறது இல்ல. எல்லாம் கலிகாலம். அம்மன் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது சொல்லுங்க? எனக்கு இன்னும் கூட நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இல்ல அம்மனோட தாலியை போய் யாராவது திருடுவாங்களா? பேராசக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மகமாய் சும்மா விட மாட்டா. லலிதா சகசர நாமத்தை படிச்சு எத்தனையோ பொம்பளைங்க அவங்க கழுத்துல இருக்க தாலிய காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அம்மனுடைய திருமாங்கலியத்தையே களவாட துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அம்மன் அவங்கள சும்மாவா விடுவா? அந்த சாபம் அவங்கள சும்மா விடாது. ஆனா நாளைக்கு பூஜை எப்படி அத்தை நடக்கும்? திருமாங்கல்யம் கிடைக்கலையே. சக்கராபுரிக்கு கேடு காலம் வந்துருச்சு போல இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? அம்மனோட கழுத்துல அந்த போலி தாலியை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நாளைக்கு சாயங்காலம் அம்மனுக்கு பூஜை நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு சக்தி கிடைக்காது. அங்கிள், கோவில இருக்கிற சாமிக்கு நகை போடுறது நம்ம சந்தோஷத்துக்காக, அலங்காரம் பண்ணி நம்ம பக்தியை வெளிப்படுத்துறோம். ஆனா நீங்க வேற என்னென்னமோ சொல்றீங்களே. இந்த சக்கராபுரி திரிபுர சுந்தரி அம்மன் கோவில் சாதாரணமானது இல்ல. இது அம்மனோட சக்தி பீடம். ஸ்ரீ சக்கரத்தோட சன்னிதானம். 21 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு அடியில் இருக்கிற ஸ்ரீ சக்கரம் தானா வெளியே வரும். இந்த வருஷம் வரப்போகுது. ஸ்ரீ சக்கரங்கிறது சிவன் சக்தியினுடைய பரிபூர்ண அருள் கொண்டது. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு முழு சக்தி வரணும்னா சுமங்கலி பூஜை நடந்தே ஆகணும். யாரோ பேராசக்காரங்க செஞ்ச காரியத்தால இந்த வருஷம் சுமங்கலி பூஜை நடக்காது. அந்த பூஜை நடக்காம சக்கர உற்சவம் நடக்காது. நடக்கும். சக்கர உற்சவம் நடக்கும். என்ன அமிர்தா, நீ என்ன சொல்ற? ஆமா, அம்மனோட கழுத்துக்கு நாளைக்கு திருமாங்கல்யம் வந்து சேரும். அம்மனை தோக்கடிக்கணுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. பூஜை நிச்சயமா நடக்கும். இந்த வருஷமும் ஸ்ரீ சக்கர உற்சவம் நடந்தே தீரும். என்ன பார்க்கும்போது உனக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்குமே. ஒரு அம்மாவுக்கு எப்பவுமே தான் பிள்ளைகளை நினைச்ச பெருமை இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் என்ன எப்படியெல்லாம் ஆட்டி வச்ச தாயே நீ. பிள்ளைகளுடைய இஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தெரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிறவ தான் தாய். அதை விட்டுட்டு எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்ச அதை நீ ஒளிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஆட்டம் காட்டிட்டிய. இது உனக்கே நியாயமா தெரியுதா? தப்பு இல்லையா தாயே? பரவாயில்ல, இப்போ உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. என்னோட லட்சியம் என் கண்ணு முன்னாடியே இருக்கு.
உன்னுடைய சக்தி குறைஞ்சுக்கிட்டே போகுது, என்னுடைய சக்திகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் தாயே. என்னுடைய சக்தி என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். உன் கண்ணு முன்னாடியே அந்த ஸ்ரீ சக்கரம் என்னோட கைக்கு வரப்போகுது. ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் நீ தடையா வந்து நின்னுதுக்க. அதுக்காக சில நேரத்தில் நான் வருத்தப்பட்டிருக்கலாம், இன்னும் சில நேரத்தில் உன் மேல கோவப்பட்டிருக்கலாம். ஆனா நான் உன்னை ஆராதிக்கிறவன் இல்லையா? சதா சர்வ காலமும் உன்னையே நான் பூஜை பண்றவன். இப்ப கூட அப்படித்தான். நீதான் தாயை என்னை காப்பாத்தணும். நான் உன்னை தோக்கடிக்கணும். உன்னுடைய சுமங்கலி பூஜை முழுமையா நடக்க கூடாது. அந்த ஸ்ரீ சக்கரம் என் கைக்கு வரணும். அதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும் தாயே. உன்னுடைய பரம பக்தனுக்கு அருள் புரியணும் தாயே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? ருத்ரனுடைய சந்தேகம் என்னங்கிறது நான் சொல்றேன். எங்க எதிரியான அந்த நாகராணி ஏற்கனவே சக்கராபுரிக்குள்ள வந்துட்டா. அதுவும் மனித உருவுல வந்திருக்கா. அந்த அம்மன் அவளை பயன்படுத்திக்கிட்டு அவ மூலமா அந்த திருமாங்கல்யத்தை எடுத்துருவாளோன்னு பயப்படுறான். இல்லையா ருத்ரா? ஆமா பாபா. அதுக்கு வாய்ப்பில்லை ருத்ரா. அம்மனுடைய சக்தி குறைஞ்சிடுச்சு. திருமாங்கல்யம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது நடக்காத காரியம். அந்த புத்துக்கிட்டையும் சரி, அந்த நெருப்பை தாண்டியும் சரி, யாராலையும் போக முடியாது. மனுஷ கண்களுக்கு அது வெறும் புத்து மாதிரி தான் தெரியும். அதனால புத்துக்குள்ள திருமாங்கல்யம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மாரியப்பா அங்க காவலுக்கு உட்கார்ந்திருக்கான். உன்னுடைய சந்தேகத்துக்கு இப்ப ஆதாரமே இல்ல ருத்ரா. திருமாங்கல்யம் பத்திரமாயிருக்கு. ஆனா நாம எப்படி இந்த குளத்தை நம்ம கைவசப்படுத்துறதுங்கிறத தான் நாம செய்யணும். பூஜை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. காட்டுக்கே விருப்பாட்சா, இனி இந்த குளத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு பெண்ணும் வரக்கூடாது. சுமங்கலி பூஜை நடக்க போகுது. கோயில்ல பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையா நீ காவல் காக்கணும். கூடவே அந்த புத்து மேலையும் உன்னோட கவனம் இருக்கணும். பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த எந்த விஷயங்களை பத்தியும் எங்களால யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது விருப்பாக்ஷா. அத பத்தி கவலைப்படாத. அங்கதான் மாரியப்பன் காவல் காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்தை நான் காவல் காக்குறேன். ருத்ரா, நீ இந்த குளத்துக்கு காவலா நில்லு. யார் வந்தாலும் விடக்கூடாது. சரிங்க பாபா. விருப்பாக்ஷா, அந்த மல்லி வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு. அந்த அம்மன் அவ மூலமா ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடி நம்ம காரியத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் செய்வா. சரி, நான் சேகரன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். பூஜை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. காட்டுக்கே